ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான அபிஷேகம், நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறதான அந்த வல்லமை நம்மை வெட்கப்படுத்தாது. பல இடங்களில் நாம் தலை குனிந்ததுண்டு, பல இடங்களில் வெட்கப்படுத்தப்பட்டதுண்டு, பல இடங்களில் சோர்ந்து போனதுண்டு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த உபவாச கூட்டத்தில் இந்த காலை வேளையில சொல்லுகிறதான வார்த்தை, அபிஷேகத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களோ இந்த அபிஷேகம் உங்களை நடத்த போகிறது. இந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாமல் நடக்க போகிறது. ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆமென். அபிஷேகம் பெறுகிறதற்கு முன்பாகவும் சரி, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிற்பாடும் சரி, பல சூழ்நிலைகளில் சத்துருவானவன் நம்மை தலைக்குனிய வைத்ததான பல தருணங்களை சத்துருவானவன் உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், நம்மை வெட்கப்படுத்தாத பரிசுத்த ஆவியானவர் ஆமென் மரண பரியந்தம் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? நாம் பெற்றுக்கொண்டதான அபிஷேகம் என்ன நடத்தும்? அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமென். நாம் பெற்றுக்கொண்டதான அபிஷேகம், எனக்குள்ள தங்குகிறதான அந்த அபிஷேகம், நாம் பெற்றுக்கொண்டு ஆமே ஸ்தோத்திரம் பேசுகிறதான என்னுடைய அபிஷேகம், ஆமே ஒருபோதும் என்னை வெட்கத்துக்கு நேராக நடத்தாதபடிக்கு என்னை கரம் பிடித்து நடத்தும்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். கொஞ்ச நேரம் கையை தட்டி மகிமைப்படுத்துங்க. நீங்க கை தட்டும் பொழுது அந்த அபிஷேகம் உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசுவின் நாமத்தினால் ஊற்றப்படுவதாக, நிரப்பப்படுவதாக, அந்த நம்பிக்கை பெருகுவதாக. ரிகால் பிரபாந்தனா ரமர்த்தனா ரம்தோ ரிபர்த்தனா ரமர்த்தனா ரமர்த்தனா. கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறத உணர்கிற ஹல்லேலூயா. வெட்கப்பட்டதான இடத்துல இந்த அபிஷேகம் உங்களை தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கிருபை செய்ய போகிறது. ஒருவேளை இன்றைக்கும் அந்த பழைய அபிஷேகத்தோடு தான் இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு புதுப்பிக்கப்பட்டதான அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாம நடத்துகிறதான ஒரு புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள பலனை தருவாராக. ஆமென், 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 ஆமென். பழையதெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதுப்பிக்கப்பட்டதான ஒரு அபிஷேகத்தோடு தான் இன்னைக்கு எழும்பி போகணும். புதிய ஒரு அபிஷேகத்தோடு தான் எழும்பி போகணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை உண்மையாக ஆராதித்ததான அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் இப்பொழுதும் ஒரே அபிஷேகத்தோடு தான், ஒரே அனாயிண்டிங் வல்லமையோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னா, இன்றைக்கு புதிய அபிஷேகத்தோடு கடந்து போக ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. அந்த புதிய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறதான அனுபவத்தில் நானும் நீங்களும் வரும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு மற்ற ஜனங்கள் நடுவில் நடத்த ஆரம்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் அவராலே பெற்றதான அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை யாரும் போதிப்பித்து நடத்த தேவையில்லை. ஆமென், ஆமென், ஆமென். நாளைய குறித்ததான காரியத்தை போதிப்பார், இந்த வருஷத்தில் நடத்தக்கூடியதான பாதையை போதிப்பார். இந்த ஆஸ்திரேலிய தேசத்தில் நம்ம எதற்காக முழங்கால் படி போட்டிருக்கிறோமோ அந்த திட்டங்களை, அந்த செயல்களை சொல்லி சொல்லி நமக்கு போதிப்பிக்க ஆரம்பிப்பார்.
ஆமென், ஆமென். ஆகவேதான் இன்னைக்கு முழங்கால் படி போட்டு நம்ம அந்த ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிக்கும் பொழுது பேசினாங்க, 25 குடும்பத்துக்கு மேலாக ஆண்டவர் கொண்டு வாருங்க, அது போதிப்பித்து நடத்துகிறதான் ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனைகள் வருகிறதற்கு முன்பாக ஆவியானவர் போதிப்பித்து நடத்த ஆரம்பிப்பார். சூழ்நிலைகளை சத்துருவானவன் உருவாக்குறதற்கு முன்பாக ஆவியானவர் போதிப்பிக்க ஆரம்பிப்பார். காரணம் என்ன? நம்மை வெட்கப்படுத்தாத பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறதுனால். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த போதிப்பித்து நடத்துகிறதான் ஆவியானவர். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்னை போதிப்பித்து நடத்தணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீர்களோ, இன்றைக்கு முதல் உங்களுக்கு ஆலோசகராக இருக்க போகிறார். ஆமென், 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 ஆமென். நாளைக்கு என்ன செய்யணும், அடுத்த நாள் என்ன செய்யணும், குடும்பத்தை எப்படி நடத்தணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், தலைமுறைகளுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் அழகாக போதிப்பிக்க ஆரம்பிப்பார். அழகாக போதிப்பிக்க ஆரம்பிப்பார். இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிறதான தேவ பிள்ளையே, உலகத்தில் உள்ளவர்கள், நம்மை நேசிக்கிறவர்கள் அநேக காரியங்களை சொல்லி நம்ம செய்கிறது உண்டு. உலகத்தில் உள்ள மனிதர்கள் சொல்லி செய்கிறதான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியாக முடிந்ததான சரித்திரத்தை நம்ம பார்த்தும் இருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் போதிப்பித்து நம்மை நடத்தினால் ஒருபோதும் தோல்வியே உங்க வாழ்க்கையில வராது. ஆமென். சொல்லுகிறவங்க அப்படியே பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென், ஆமென். அவர் போதிப்பித்து நடத்தினா சத்துருவானவன் உங்களை தொட முடியாது, சத்துருவானவன் உங்களை வெட்கப்படுத்த முடியாது. முன்கூட்டியே அறிகிறவர் உங்களுக்கு சொல்லி சொல்லி தந்து அவர் நம்மை நடத்துவார். அவர் ஒருபோது நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. இந்த போதிப்பித்து நடத்துகிறதான ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம், கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஆமா, உங்க கூட ஆண்டவர் பேசணும், உங்க கூட பேசணும். ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னா ஒருத்தங்க வந்து சொன்னாதான் அந்த பள்ளத்துல விழாம நம்ம தாண்டி போக முடியும் என்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் வர இருக்கிறதான ஆபத்துகள், வர இருக்கிறதான காரியங்கள், இந்த தேசத்துல வர இருக்கிறதான காரியங்கள், குடும்பத்தில் வர இருக்கிறதான காரியங்கள், உங்களுக்குள்ள வர இருக்கிறதான காரியங்களை எல்லாம் முன்கூட்டியே அறிந்து போதிப்பிக்கும் பொழுது அதை தாண்ட பலனை கொடுப்பார். இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தோடு நிரம்பி ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். இந்த உபவாச கூட்டத்தில் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆமே கை தட்ட ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், போதிப்பித்து நடத்துகிற அபிஷேகத்தை லாம் தாராபாத்தா ரொம்துனா ரபர்த்தனா ரபர்த்தனா ருத்துனா ரிம்துனா ரகத்தனா. அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது போதிப்பித்து நடத்துகிறது அது பொய்யல்ல, அது சத்தியமா இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிப்பித்து நடத்தினா அது உண்மையாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பாக பல வாட்டி நான் சொல்லி இருக்கிறேன், சில வருடங்களுக்கு முன்பாக சுயமாக பல காரியங்களை நான் எடுத்து செய்ததுண்டு. சுயமாக இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு சொல்லி. ஆனா நான் சுயமாக பண்ணினதான பல காரியங்கள் என் வாழ்க்கையில தோல்வியாக மாறினது, தோல்வியாக மாறினது. விசா எல்லாம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பல காரியங்கள் என்னுடைய கையில வருகிறது போல இருக்கு, எல்லாம் மாறி போனது. ஆனா ஆண்டவருடைய திட்டத்துக்கு நேராக விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு நாள் இந்த தேசத்தை ஆண்டவர் எனக்கு காட்டி தந்தார். ஒரு நாள் இந்த தேசத்தை காட்டி தந்தார். நான் இப்படி வந்து நிற்கிறேன், ஒரு சொப்பனத்தில் தான் வந்து நிற்கிறேன், ஆஸ்திரேலியா தேசத்தில் வந்து நிற்கிறேன். அப்போ ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க என்கிட்ட, சொப்பனத்தில் தான் ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க, நீ எப்படி இங்கே வந்து நிற்கிற, நீ எப்படி வந்து நிற்கிற? அன்னையிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் சொன்னார், நான் அங்கே உன்னை கொண்டு போவேன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் நியூசிலாண்டுக்கு போகிறதற்கு முன்பாக எங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டு சாரா தெரியாமல் எடுத்தது 7 மணிக்கூருக்கு மேலாக இங்கே வெயிட் பண்ணுகிறதான இதாக இருந்துச்சு, வெயிட் பண்ணணும். ஆனால் விசா நாங்கள் அப்ளை பண்ணணும், டிரான்சிட் விசா நாங்கள் அப்ளை பண்ணணும், ரிஜெக்ட் ஆச்சு. அன்னைக்கு ஆண்டவர் மெல்லிய சத்தமாக சொன்னார், நான் உன்னை கொண்டு போவேன்ப்பா, அங்கே நான் கால் வைக்க வைப்பேன். எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இதே இப்போ ரிஜெக்ட் ஆச்சுத
எப்படி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் போதிப்பித்து நடத்துகிறவர். ஒரு வார்த்தையை சொன்னார்னா அது பொய்யான வார்த்தையா இருக்காது. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? பேசினான்ட்டு தானே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, ஸ்தோத்திரம். ஞானம் இருக்கா? நமக்கு அறிவு இருக்கா? புத்தி இருக்கா? யாருக்கிட்ட யாரும் போய் நின்று தைரியமாக சொல்லுகிறதுக்கு எந்த தகுதியாக இருக்கா? இந்த தேசத்துல கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அவர் நம்மை போதிப்பித்து நடத்தினதுனால. அல்லேலூயா. ஆவியானவர், அந்த ஆவியானவர் தான் சொல்லுகிறார், இன்னும் உங்களை நான் நடத்த போறேன், இன்னும் உங்களை நடத்த போகிறேன். இன்னைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் பயங்கரமாக வெளிப்பட்டார். ஆமே, என்னால தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியங்களை குறித்தும், ஆமா, இங்க இருக்கிறதான சிலரை குறித்தும் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஆவியானவர் சொன்னதான காரியம் என்ன தெரியுமா? நொறுக்கப்பட்டு இருக்கிறவர்களை நறுமணமான பொருளா நான் மாற்றுவேன்னு சொல்லி. ஓ, போதிப்பித்து நடத்துகிறவர் அவர், போதிப்பித்து நடத்துகிறவர். வெட்கப்பட்டவர்களை மகிழ்ச்சியா நான் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன்னு சொல்லி ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை வொர்ஷிப் நடுவில் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இன்னைக்கு செய்தி கொடுக்கும் பொழுது போதிப்பித்து நடத்துகிறவர் யார் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக என் ஜனங்களை நான் தொட போகிறேன், என் ஜனங்களை நடத்த போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததான பிரச்சனைகள், இதுவரைக்கும் நடந்ததான துன்பங்கள், இதுவரைக்கும் நடந்ததான நெருக்கடிகளுக்கு எல்லாவற்றுக்கும் மறுபடியாக போதிப்பித்து நடத்துகிறவர். நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், புதிய பாதைகளை திறப்பாராக. அபிஷேகத்தினால் நுகம் உடையும் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திருப்பி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க பெற்றதான அபிஷேகம் அது சாதாரணமானது அல்ல. இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது அநேக பேர் சொல்லலாம், இவ எப்பவும் ஜபித்துக் கொண்டிருக்கிறார், இவ எப்பொழுதும் பைபிள் வாசிச்சு கொண்டிருக்கிறார், இவ எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொல்லி நிந்திக்கலாம். அவர்களுக்கு அது தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம் உங்களை ஒவ்வொரு நாட்களும் நடத்துகிறதான அந்த போதனைக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், நீங்க ஹாஸ்பிட்டல்ல வைக்கப்பட்டு போக மாட்டீங்க, நீங்க ஒர்க் பண்ணுகிறத ஹாஸ்பிட்டல்ல வைக்கப்பட்டு போக மாட்டீங்க, உங்க குடும்பத்தின் நடுவில் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்மை வெட்கப்படுத்தாததான பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி விரும்புகிறவர்கள் ஆமே எத்தனை பேர் இருக்கிறீங்களோ? ஆச்சரியமா இருக்க போகுதுன்னா ஆச்சரியமா, 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 ஆச்சரியமா. இந்த தேசத்துல தான் உங்களை ஆச்சரியமா வைக்க போகிறார். இந்த உபவாச கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆச்சரியமா நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராம்தனா ரபர்தனா இயேசுவின் நாமத்தினால். ஓ, 2 தீமோத்தேயு 1:12 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நாம் பெற்றுக்கொண்டதான் அபிஷேகம் என்ன என்பது எனக்கு நல்லா தெரியும். பிசாசே, நீ என்ன கொண்டு வந்தாலும் உன்னுடைய வாலாட்டுதல் கொஞ்ச நாள் மட்டும்தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே நீ எப்படி என்ன கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்தை முன்கூட்டி அறிந்து என் தேவன் எனக்கு போதிப்பித்து நடத்துவார். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முன்கூட்டி அறிந்து போதிப்பித்து நடத்துவார். என்ன நடத்துகிறவர் சாதாரணமான மனிதனா? சாதாரணமான மனிதனா? இல்லை, இல்லை, இல்லை. என்னைக்கு நானும் நீங்களும் அபிஷேகம் பெற்றீங்களோ அன்னையிலிருந்து நம்முடைய கண்ட்ரோல் அல்ல. அப்படித்தானே? நம்ம கண்ட்ரோல் அல்ல. நம்ம கண்ட்ரோல்னா இன்னைக்கு ஏதோ ஒரு மூல முக்கில் இருந்திருப்போம். அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால உங்களால கிரகிக்க முடியாத இடங்களில் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படிதானம்மா? அப்படிதானே? ஆமா, உங்களுக்கு தெரியாத இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவர் யார் என்பதை நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். இன்னார் என்று அறிவேன், அவர் இன்னார் என்று அறிவேன். என்னை நடத்துகிறவர், என் குடும்பத்தை நடத்துகிறவர், ஆமே ஸ்தோத்திரம், என்னை போதிப்பித்து நடத்துகிறவர் இன்னார் என்பதை அறிவேன். ஆகவே எனக்கு விரோதமாக எத்தனை தீ அம்புகள் எழும்பினாலும் நான் சோர்ந்து போகாமல் அந்த அபிஷேகத்தினால் முன்னேறி செல்வேன்.
செல்வேன். உங்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் எத்தனை தடைகளை போட்டாலும் அதை தாண்ட ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 28வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகுதியே இல்லைங்க, தகுதியே இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டா? சாதாரணமான இடத்துல இருந்ததான உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றி அந்த அபிஷேகத்தின் வழிநடத்தில் நடத்தி போதிப்பித்து நான் இன்னார் என்பதை புரிந்து கொள்வேன் என்கிறதான அந்த ஒரு திட்டத்தை கொடுத்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டா. நமக்கு ஞானம் இல்லை, நம்ம ஏதாவது சொல்லணும்னா கர்த்தர் தான் நமக்கு ஞானம் தரணும் இல்லையா? அப்படிதானே நமக்கு ஞானம் இருக்கா? கடந்த நாட்கள் அம்மா பேசினாங்க, ஆமா எனக்கு ஜபிக்க எப்படி ஜபிக்கணும்னு தெரியாது. பைத்தியமானவர்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிமைப்பட்டு கடந்ததான நம்மை தெரிந்து கொண்டு எனக்கு ஞானம் இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் நடுவில் இன்றைக்கு ஞானத்திலும் ஞானவானாகிய கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார் என்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. நாம் இந்த உபவாச கூட்டத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் அநேக பேர் நடுவில் அவர்களை வெட்கப்படுத்தத்தக்கதாக தான் பைத்தியமான என்னை உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ அல்லேலூயா. உபவாச கூட்டத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரும் பொழுது அநேக பேர் நினைச்சிருப்பாங்க பைத்திய கூட்டம் போகுது. அப்படிதானே இந்தியாவில் எல்லாம் அப்படிதானே நினைப்பாங்க. நான் கைத்தட்டுற கூட்டம் போகுது, அல்லேலூயா கூட்டம் போகுது, இவங்களுக்கு வேற வேலை ஒன்றும் இல்லை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாத சொல்லுகிற ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டோமோ அதே இடத்துல தலை குனிந்த இடத்துல ஆமை பைத்தியமான நம்மளை ஆண்டவர் தலை நிமிர்ந்து நிற்க வைப்பார். அல்லேலூயா. நம்மை வெட்கப்படுத்தாத ஆவியானவர் இந்த நேரத்தில் நம் நடுவில் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தேவன் வேண்டாம், அபிஷேகம் வேண்டாம், எனக்கு எதற்கு இந்த அபிஷேகம் என்று சொல்லி இருந்ததான நம்மை ஆண்டவர் தேடி வந்து தெரிந்து கொண்டார். 2024வது வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக அடிக்கப்பட்டு கல்வாரியில சகல துளி இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டு கொண்டார். எதற்காக? உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை ஊற்றி ஆமை வெட்கப்பட்டு இருந்ததான இடத்துல தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக வைக்கிறதற்காக. ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதும் வேத வசனத்தை வாசிக்கிறதும் அநேகருக்கு பைத்தியம் போல இருந்தார். அவர்கள் சொல்லுகிறவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கட்டும். நீ ஞானஸ்நானம் எடுக்க சொல்லும் பொழுது உனக்கு நான் பைத்தியமானு சொன்னா அவர்கள் சொல்லுகிறவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். சுவிசேஷம் சொல்லும் பொழுது உனக்கு நான் பைத்தியமானு சொன்னா சொல்லுகிறவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். அவர்கள் நடுவில் உங்களை பைத்தியம் என்று சொல்லுகிறவர்கள் நடுவில் உங்களை தலை குனிய வைத்ததான அதன் நடுவில் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்றால் அவர்கள் நடுவில் உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு என் தேவன் உங்களை நிறுத்த போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த பலிபீடத்தில் நிற்கிறதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. பெயிண்ட் பிரஷையும் எடுத்துட்டு அமைச்சவரில் வண்ணம் பூச வேண்டியதான எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கொடுத்து ஞானமே இல்லைங்க. வேத வசனத்தை வாசிப்பேன், போதிப்பிக்க கூடியதான ஒரு ஞானமே இல்லை. இந்த அபிஷேகம் எனக்குள்ள இறங்கும் பொழுது இந்த நேரத்திலையும் என்ன ஆண்டவர் போதிப்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் என் தேவன் அவர் பெரியவர், அவர் வெட்கப்படுத்துவதில்லை. நான் சொல்லுகிறேன், இங்க இருக்கிறதான உங்களை ராஜாக்கள் நடுவில் நிறுத்துவார்.
ஆமென், ஸ்தோத்திர. சில தலைவர்கள் நடுவில் நிறுத்துவா, உங்களுக்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை போடுவா. நீங்க பேசும் பொழுது அப்படியே நடக்கும். உங்களுடைய வாயில போடுகிறதான வார்த்தைகள் அப்படியே நடக்கும். உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு நீங்க இப்ப துதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அற்பமான உங்களை ஆச்சரியமான பாதையில நடத்த ஆரம்பிப்பா. ஆச்சரியமான பாதையில நடத்த ஆரம்பிப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்க இவ்வளவு நாட்கள் பட்டதான பிரயாசங்களுக்கு மறுபடியாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். நான் பார்க்கிற உங்க குடும்பத்தில் சில மாற்றங்கள் உண்டாக போகிறது. ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாக போகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவன் உலர்ந்த எலும்புகள் மேல ஆவி வீசப்பட்டது போல, சேனையாக எழும்பப்பட்டது போல, இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் உலர்ந்து போய் இருக்கிறவர்கள் அந்த அபிஷேகத்தை உங்க மூலமாக பெற்றுக்கொள்ள போறாங்க. ஆமென். 120 பேர் ஆராதிக்கும் பொழுது இறங்கினதான அதே அபிஷேகம் உங்க வீட்டிலும் உண்டாக போகிறது. ஆமென், 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 ஆமென். ரோத்தோ ரிபா பிரமாந்தனா ரமர்த்தனா ரபர்த்தனா ரிப்தோன. நீ வெக்கப்பட்டு போவதில்லை, நீ வெக்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறதற்கு உங்களை விட்டு கொடுக்கிறீங்களா? வெக்கப்பட்டு போவதில்லை. உங்க ஆரோக்கியத்தை விட்டு கொடுக்கிறீங்களா? நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை. ஆமை. உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுக்கிறீங்களா? நீங்க வெக்கப்பட்டு போவதில்லை. உங்களுடைய இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. நீ ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. காரணம், நம்மை நடத்துகிறது உலகம் அல்ல, நம்மை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். உங்களை தொடுகிறவர்கள் யாரை தொடுவாங்க? உங்களை தொடுறவங்க. ஒரு கண்ணுல சின்ன ஒரு தூசி வருகிறதற்கு முன்பாக அதை புரிந்து கொண்டு நம்முடைய இமைகள் மூடப்படுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான பிரச்சனைகள் வருகிறதற்கு முன்பாக அவர் உங்களை பத்திரப்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நம்மை வெட்கப்படுத்தாத பரிசுத்த ஆவியானவர், நம்மை வெட்கப்படுத்தாத பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அநேக ஞானிகள் இருக்கிறாங்க, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு இந்த படிப்பு அந்த படிப்புன்னு சொல்லி இருக்கிறாங்க. காலேஜில் இது படித்தேன் அது படித்தேன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன், நான் தான் கண்டுபிடிச்சேன், இந்த வீடை நான் தான் கட்டினேன், எனக்குள்ள கார் தான், அப்படி இப்படின்னு எல்லாம் பெருமை பேசுகிறவர்கள் நடுவில் ஆண்டவர் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய அனாதி திட்டத்தின் நிமித்தமாக அவருடைய ஸ்தோத்திரம், அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ள ஊற்றி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டு இந்த தேசத்தில் வச்சு நான் உங்க மூலமா பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் தரும் பொழுது இதை பெற்றுக்கொள்ளாம மட்டும் எந்திரிச்சு போக கூடாது. இன்னைக்கு இதை அனுபவிக்காம மட்டும் எழும்பி போக கூடாதம்மா. இதை பெற்றுக்கொள்ளாம எழும்பி போக கூடாது. உங்களை வெட்கப்படுத்தாம நடத்துவேன்னு சொல்லுகிறவர் நான் பார்க்கிறேன். அவருடைய அன்பின் கரத்தினால உங்களை தாங்க போகிறார். ஒரு கூடாரம் போல உன்னை ஆளுகை செய்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உங்களுக்குள்ள வெளிப்படுகிறவன். அதை ஸ்தோத்திரம் வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள் கொஞ்ச நேரம் ஆராதிங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிபா பிரமாந்தனா லோந்தோரோபோ ரிபா பிரமாந்தனா ரமர்த்தனா. எஸ் எஸ், பெற்றுக்கொள்ளுங்க 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது. இந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். இந்த அபிஷேகம் உங்களை வாழ வைக்கும். இந்த அபிஷேகம் அநேகருக்கு ஆச்சரியமாக நிறுத்தும். Thank you Jesus. வானம் பூமி ஒளிந்து போகலாம், அவருடைய வார்த்தை ஒன்று கூட ஒளிந்து போவதில்லை. ஆமென். ஒன்று கூட மாறி போவதில்லை. காரணம், நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரணமான மனிதன் அல்ல. அவர் சாதாரணமான மனிதன் அல்ல. அன்பு தேவ பிள்ளையே, ஆமென். இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகளே,
உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் நாளுக்கு நாள் பெருகட்டும், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கட்டும். நாளுக்கு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. நாளுக்கு நாள் ஆண்டவருடைய பாதப்படியில் இன்னும் எனக்கு புதிய அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேளுங்க. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் சில காரியங்களை தாண்டணும்னா இந்த அபிஷேகம் இன்னும் நீங்க புதுப்பிக்கணும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இருக்கிறது என்றால் நீங்க கை வைக்கும் பொழுது கேன்சர் கட்டிகள் கரைந்து போகும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க கை வைக்கும் பொழுது சவிக்கியங்கள் நடக்கும். உங்க வார்த்தை புறப்படும் பொழுது அமைதலாகாத சமுத்திரமும் அமைதலாகிறத பாப்பீங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா கொந்தளித்து வரும் பொழுதே கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, அது அமைதலாகி போகும், அமைதலாகி போகும். ஆமை உனக்குள்ள இருக்கிறதான தேவன் இன்னார் என்பதை புரிந்து கொண்டு கரங்களை உயர்த்தி அமைதலாக்கும், அமைதலாகும், அமைதலாகும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறத நாவுகள் இருக்கிறதா, குற்றப்படுத்துகிற நாவுகள் இருக்கிறதா, இயேசுவின் நாமத்தில் அமைதலாகும் சொல்லு, அமைதலாகும், அமைதலாகும். இயேசு அதை செய்ய போகிறார், உங்க மூலமா தான் செய்ய போகிறார். ஆமே ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலுக்காக தான் ஆண்டவர் இந்த சின்ன கிராமத்துல கொண்டு வந்திருக்கிறார். இனி போகிறதான இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக போகிறது. கூட்டம் கூட்டமாக உங்க மூலமா தான் ஞானஸ்நான ஆராதனை நடக்க போகிறது. வெளியே இருந்து கடந்து வருகிறவர்கள் உள்ள கடந்து வருகிறதற்கு முன்பாக நீங்க கை வைப்பீங்க, சௌக்கியமாக போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்க. முதல்ல அந்த அபிஷேகம் உங்களை போதிப்பித்து நடத்தும். ஒருத்தங்க எப்படி வருவாங்க, உங்க பக்கத்தில் அழுதுட்டே வருவாங்க. அவங்க உங்க கூட சொல்ல தேவையில்லை. உங்களை ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியான பேச ஆரம்பிப்பார். இப்படிப்பட்டதான பிரச்சனையோடு வருகிறா, இப்படிப்பட்டதான நெருக்கத்தோடு வருகிறா, இந்த பலவீனம் இருக்கு, உங்களுக்கு ஆண்டவர் போதிக்க ஆரம்பிப்பார். இயேசுவின் நாமத்தினால் இவளுக்குள்ள இருக்கிறதான, இவனுக்குள்ள அல்ல இவனுக்குள்ள இருக்கிறதான இந்த பலவீனமோ இந்த சோர்வோ எது இருந்தாலும் மாறி போன்னு சொன்னா அந்த அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். இதுதான் தெய்வீக ஞானம், இதுதான் தெய்வீக ஞானம். பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? ஆமென், 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 ஆமென். ரோப்தூனா மார்த்தானா சுருக்கி சொன்ன சாலமோனிலும் மேலானவர் நம்ம கூட இருக்கிறார். சாலமோனிலும் மேலானவர், அந்த ஞானத்திலும் மேலானவர். நம்முடைய படிப்பறிவு அல்ல இது, நம்ம கற்றுக்கொள்ளுகிறதான அறிவல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அறிவு. எத்தனை பேர் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க? இது இருக்குன்னா நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும். கையை உயர்த்துங்க பார்க்கலாம், கையை உயர்த்துங்க. இந்த அபிஷேகம் எனக்கு வேணும், என்னை போதிப்பு நடத்துகிறதான அபிஷேகம் எனக்கு வேணும். ஓ ஓ ராப்தா நா மார்த்தாரா ரோத்தோ லிபா பிரமாந்தனா ரகர்த்தனா. கை உயர்த்தும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்க தலை மேல கையை வைப்பாராக. இந்த அபிஷேகத்தின் தைலம் உங்களுடைய சிரசின் மேல ஊற்றப்படட்டும். கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும், தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் பைத்தியமான உங்களை திருப்பி தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன். பைத்தியமான உங்களை கை உயர்த்தி வைத்திருக்கும் பொழுது உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஓ ராக்ராபார்த்தோனா. அந்நிய பாஷை பேச முடிந்தவர்கள் அந்நிய பாஷை பேசுங்க. நேற்றைக்கு பேசினதான அபிஷேகம் அல்ல, அந்நிய பாஷை அல்ல. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தர விரும்புகிறார். புதிய புதிய அந்நிய பாஷை பேசுங்க. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பிள்ளைங்க எல்லாம் துதிக்கணும். புதிய அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளுங்க. இது போதிப்பித்து நடத்துகிறது அந்நிய பாஷை, போதிப்பித்து நடத்துகிறது அபிஷேகம். கமான், இயேசுவின் நாமத்தினால். Pravana Kramo. Yes, Martada. Marto Luba Pramantana. Yes, 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 yes. இந்த அபிஷேகம் போதிக்கும், இந்த அபிஷேகம் போதிப்பிக்கும், இந்த அபிஷேகம் போதிப்பிக்கும், இந்த அபிஷேகம் போதிப்பிக்கும், இந்த அபிஷேகம் நடத்தும், இந்த அபிஷேகம் உன்னை தூக்கி நிறுத்தும், இந்த அபிஷேகம் உன்னை வாழ வைக்கும், இந்த அபிஷேகம் முன்கூட்டியே பேச ஆரம்பிக்கும். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. Hallelujah, hallelujah. பரிசுத்தரே நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நம்மை வெட்கப்படுத்தாத பரிசுத்த ஆவியானவர்
நம்மை நடத்த வேண்டும் என்றால் இன்னும் வாஞ்சித்து கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். ஒரு நேரம் கூட குறையாத அபிஷேகம் எப்பொழுதும் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பதாக. எப்பொழுது அந்த அபிஷேகம் குறைந்து போகுதோ அப்போதான் பிரச்சனை மேற்கொள்ளும். எப்பொழுது அந்த அபிஷேகம் குறைந்து போகுதோ அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டார். ஆமா, அதனால எப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் காலையில் எழும்பும் பொழுது உம்முடைய அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே. அது பொங்கி பொங்கி வழியணும். அது பொங்கி பொங்கி வழியணும். நீங்க பேச பேச அந்த அபிஷேகம் உங்களோடு கூட போதிப்பிக்க ஆரம்பிக்கும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆமே, நான் புதுப்பிக்கப்படுகிறதான அபிஷேகத்தை, ஒவ்வொரு நாட்களும் என்னை நடத்துகிறதான அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். இந்த உபவாச கூட்டத்தில் உங்களை விட்டு கொடுக்கும் பொழுது உங்களது ஆண்டவர் அபிஷேகம் உள்ளதான பாத்திரமாக எழுப்ப போகிறார். பரிசுத்த நல்ல பிதாவே, ஓ அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறதான தம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நிரப்புவீராக. புதிய அபிஷேகத்தோடு நிரப்புவீராக. அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டதான அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இப்பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. இவர்கள் பாஷை மாறட்டும், இவர்கள் சிந்தை மாறட்டும், இவர்களுடைய திட்டம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறேன். மார்க்ரா மார்த்தோ ராமா லோர்த்தோ ரீமா பிராமா ஹர்த்தா ரோபோ தோ ரீபா ராமா ராம்தா பேசு மார்க்ரோ மால்தோ ரீமா பிராமாந்தானா லந்தோ ரீமா நாத்தேனே ரம்தோ ரோ பிரமாந்தானாமா. கணுக்காலளவல்ல, முழங்காலளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சலாளத்தின் அந்த அபிஷேகத்துக்கு நேராக உம்முடைய பிள்ளைகளை நடத்துகிறபடி நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறேன்.